வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. நம்ம ஐபிஎல்ல இவ்வளவு நாள் பார்த்த மேட்ச் வந்து அந்த லெவலுக்கு எப்படி இருந்துன்னு தெரியல. ஆனா எல்லாருமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த 29வது ஐபிஎல் மேட்ச் தான் இருக்கிறதுல இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணக்கூடிய ஒரு மேட்சா இருந்திருக்கும். சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை. ஸோ இந்த ரெண்டு டீம் விளாண்டாலே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயா தான் வந்து பாத்தீங்கன்னா டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு காசு வாங்கிட்டு அந்த மாதிரி நம்ம டீம்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸ்மால் லீகா இருக்கட்டும், மெகா கிராண்ட் லீகா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுக்கும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் மை மாஸ்டர் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க எவ்வளவு சேவ் ஆகுதுன்னு. அதே மாதிரி என்னென்ன ஃபியூச்சர் இருக்குங்கிறத நீங்க பாருங்க. எல்லா ஃபியூச்சருமே இருக்கு. நீங்க வந்து ட்ரேட் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்மால் லீக் பிளே பண்றதா இருந்தாலும் சரி, மெகா கிராண்ட் லீக் பிளே பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு பெஸ்டான ஆப்பா இருக்கும். உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப் தான். எந்த ஒரு டெபாசிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஆட் பண்ற அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதனால நீங்க தாராளமா தைரியமா பிளே பண்ணலாம். ட்ரஸ்டடான ஒரு ஆப் தான். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின் தான். எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல யாரு வின் பண்ணுவா? சோ இது வந்து சொல்றது ரொம்பவே கஷ்டம் தான். ஏதோ ஒரு டீம் வின் பண்ண போகுது, அதை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளேயர் வந்து அதிகமான ரன் அடிப்பா அப்படிங்கறத கரெக்டா சொல்லுங்க. மூணாவது கொஸ்டினா யாரு மோஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பா அப்படிங்கறதையும் கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கான ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின் இது. சோ நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கான பிரைஸ் வந்து வின் பண்ணுங்க. சோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பைல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்குது. சோ ஆல்ரெடி ரெண்டு எம்ஐ நம்ம சிஎஸ் பிளேயர்ஸ்லாம் மும்பைக்கு போயிட்டாங்க. சோ இந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இல்ல, ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிட்ச் தான். சோ இந்த பிட்ச்ல வந்து பேட்டிங் தான். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றீங்க அப்படின்னா 200 ரன்லாம் அடிச்சா அதெல்லாம் ஒரு ரன்னே கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 240 பிளஸ் ஆச்சு போகணும். அப்படின்னாதான் நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த கிரவுண்ட்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ் தான். டாஸ் கிடைச்சாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டாஸ் வின் பண்ற கேப்டன் கண்ணை மூடிட்டாரு, உடனே வந்து பாத்தீங்கன்னா பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த கிரவுண்ட் வந்து டாஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். பவுண்டரி லைனும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பிச்சா போட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் சைடு 65, லெக் சைடு வந்து 69, ஸ்ட்ரைட்ல வந்து 74 தான் போட்டாங்க. நீங்க பிச்சோட வியூ பாருங்க, நல்லா வந்து விரிசல் அங்கங்கன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விரிசல் எல்லாம் கிடக்குது. சோ பேட்டிங் பிச் தான் இது. அதனால டியூ ஃபேக்டர் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து சும்மாவே ஒழுங்கா போட மாட்டாங்க. இல்ல டியூ ஃபேக்டர் இருந்ததுனால அவங்களால அந்த சும்மா ஒழுங்கா போடுறதையும் புல்டாஸா வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து மாறிச்சு. அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் நிறைய இருக்கும். அதனால இந்த பிட்ச்ல நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதேதான் எம்ஐ டாஸ் வின் பண்ணிட்டாங்கனாலும் அவங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு. ஏன்னா ரெண்டுமே ஸ்ட்ராங்கான டீம் தான். சோ நம்ம வந்து பிட்ச் ரிப்போர்ட்டை பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த பிட்ச்ல என்ன மாதிரியான மேட்ச் நடந்ததுன்னு பார்க்கலாம். சோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ மேட்ச். ஆர்சிபி 196 ரன் அடிச்சத 15.3 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நேத்துலாம் எம்ஐ வந்து ஃபுல்லா ஆட் அவுட்டா அந்த என்ன ஹை ஸ்கோர் 276 ஈஸியா அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. சோ பாருங்க, விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 7 விக்கெட் ஜாஸ்தி எம்ஐ வின் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா ஃபாஸ்ட்டுக்கு அட்வான்டேஜான பிட்ச் தான் இந்த பிட்ச். எந்த ஸ்பின்னராலையும் பெருசா விக்கெட் எடுக்க முடியாது, ரொம்ப ரேர் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி டீம் கொடுங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுங்க. அதுதான் இது வரைக்கும் நல்லா வின் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எப்படியோ ரிசல்ட் வந்து அப்படியே ஆப்போசிட்டா போச்சு. எம்ஐ வந்து 125 ரன் அடிச்சாங்க. ஆர்ஆர் வந்து அதையும் ஓரளவு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு தான் சேஸ் பண்ண மாதிரி பண்ணாங்க. லாஸ்ட் இயரும் பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல ஃபுல்லா ஹை ஸ்கோர் தான் போயிருக்குது. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் சீசன் 2024ல மொத்தம் 3 மேட்ச் நடத்திருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2 பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸும் மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா 190 பிளஸ் வந்து 4 இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் எம்ஐ 234, லோ ஸ்கோர் எம்ஐ 125.
சோ இப்போ வந்து ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பாத்துடலாம். சோ எம்ஐக்கும் சிஎஸ்கேக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா 36 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆடி இருக்காங்க. இதுல எம்ஐ வந்து 20 வின் பண்ணிருக்காங்க, 16 தோத்துருக்காங்க. சோ சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா 16 வின் பண்ணிருக்காங்க, 20 தோத்துருந்தாங்க. ஹை ஸ்கோர் 219, இவங்களோட லோ ஸ்கோர் 136, இவங்களோட ஹை ஸ்கோர் 218, லோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா 76. சோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஐ வந்து சிஎஸ்கே விடைய கூட தான் இருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மும்பை. ஸோ அவங்களோட ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இது ஃபியூஸ் சாவ்லா வராது, ஸ்ரேயஸ் கோபால். ஸோ அந்த பிளேயரோட இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருந்தேன், ஸ்டாட்ஸ் மாற்றிருந்தேன், ஃபோட்டோ மாறாமல் இருந்திருக்கு, மாற்ற மறந்துட்டோம். ஸோ இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணக்கூடியது ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷான் தான் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல எல்லாமே மேட்சுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியா எல்லா மேட்சுமே ஆடி கொடுத்துருக்காரு. இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பாத்தீங்கன்னா டக் அவுட்ல போனாரு, மீதி எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஆடிட்டாரு. ஏன்னா இந்த பிச் வந்து பேட்டிங் பிச். கண்டிப்பா ரோஹித் சர்மா வந்து அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்லாம் ரோஹித் சர்மாட்ட இருந்து நம்ம ஈஸியாவே இந்த மாதிரி பிச்சில் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இஷான் கிஷான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3-4 மேட்சாவே பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் அவருக்கு வந்து அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால இஷான் கிஷானுமே பாத்தீங்கன்னா இந்த பிச்ல நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் 30+ பாயிண்ட் வந்து ஈஸியாவே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. அடுத்து சூரியகுமார் யாதவ் வந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆனாரு. அதுக்கு அடுத்த மேட்ச்ல லாஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட் 52 பயங்கர அதிரடி ஆனாரு. நம்ம கூட வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி ஈஸியா வின் பண்ணோம் அந்த மேட்ச்ல வந்து. சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், நல்ல அதிரடி ஆடக்கூடிய பிளேயரா இருக்கிறாரு. சோ அவரும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் சூரியகுமார் யாதவா அந்த மினிமம் 30+ பாயிண்ட் அப்படிங்கறதுலாம் ஈஸியாவே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. அடுத்து ஹர்திக் பாண்டியா வந்து நம்ம லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தோம். ஹர்திக் பாண்டியா வந்து ஆர்சிபி கூட பெருசா ரோல் இருக்காது, அதனால நீங்க ஆகாஷ் மெத்தோட வந்து ட்ரை பண்ணுங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாரு ஹர்திக். ஏன்னா ஹர்திக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு கம்மி. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹர்திக் வந்து 1ல இருந்து 2 ஓவர் தான் பவுல் பண்ணுவார், அதுக்கு மேல பவுல் பண்ண மாட்டார். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருமே பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. முதல் மேட்ச் தவிர மீதி உள்ள 4 மேட்சுமே பாத்தீங்கன்னா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காருனால நம்ம ஹர்திக் பாண்டியாவை இந்த மாதிரி மேட்ச்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து திலக் வர்மா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல நடந்த 3 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஆனாரு. லாஸ்ட் மேட்ச் நாட் அவுட்ல தான் ஆனாரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் திலக் வர்மாவும் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்காரு, மீதி எல்லா மேட்சுமே ஆனாரு. டிம் டேவிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்திருக்காரு. சோ பேட்டிங் லைனப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம்ஐயை பொறுத்த வரைக்கும் 6 பேட்டிங் லைனப் இருக்கு. இந்த 6 பேர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 2வது இஷான் கிஷானுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 3வது வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் 4வது வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா. நீங்க டிராப் பண்ணக்கூடியது திலக் வர்மாவையும் டிம் டேவிடையும் டிராப் பண்றீங்க. பட் திலக் வர்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான சிஎஸ்கே மாதிரி டீம் கொள்ளலாம் திலக் வர்மா வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த 30+ மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே தான் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா பிளேயரையும் எடுக்க முடியாதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு பேல வேணா நீங்க திலக் வர்மாவை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி திலக் வர்மா வந்து ரோஹித் சர்மாவோட இந்த மாதிரி மேட்ச்ல வந்து கொஞ்சம் பொறுமையா ஆடி ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷெப்பர்டு. சோ ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து டெல்லிக்கு அகைன்ஸ்ட் நல்லா ஸ்கோர் பண்ணாரு. 39 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச்ல பெருசா பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல, 2 ஓவர் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அடுத்து நபிக்குமே அதே மாதிரி தான் சும்மா வச்சிருக்காங்க டீம், அந்த மாதிரி தான். அடுத்து கோட்ஸி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்றாரு, ஒரு விக்கெட் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். லாண்ட இந்த ஒரு மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சுமே அவர் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸ்ரேயஸ் கோபால் லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள இறக்குனாங்க, ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் தான் வச்சிருக்காங்க. 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பும்ரா லாஸ்ட் மேட்ச்ல நம்ம டீமோட கேப்டன். சோ மினி ஜிஎல் எல்லாமே நான் வின் பண்ணேன். சோ வைஸ் கேப்டன் வந்து பும்ரா, வைஸ் கேப்டன் சூரியகுமார் சொல்லி ஒன் சைடா அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ண ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ மேட்ச்ல. சோ பும்ராவும் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்த அன்னைக்கு பயங்கரமா எடுக்காரு, சில அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கம்ப்ளீட்டா எடுக்காம கூட போறாரு. பட் நம்ம மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கலாம். ஆகாஷ் மெத்தோல் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். லாஸ்ட் மேட்ச் வந்து நான் ஹர்திக் பாண்டியாக்கு பேல ட்ரை பண்ணேன், ஓரளவுக்கு ஈக்குவலான பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா டெத்ல பவுல் பண்றது ஆகாஷ் மெத்தோல் வந்து டெத்ல பவுல் பண்றதுனாலே நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஆச்சும் அவர்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். அதனால
பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பும்ரா, கோட்ஸி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் மெத்வால், இந்த 3 பேருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் இந்த மாதிரி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நபியை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம எதிர்பாராத விதமா ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் எல்லாம் அந்த 6 கூட அவுட் ஆனாங்களா, அந்த மாதிரி அவுட் ஆனாங்கன்னா நபி வந்து பேட்டிங் பண்ணி ஒரு 30+ ரன் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணாரு அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி மேட்ச்ல நபியை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி பும்ரா, கோட்ஸி, ஆகாஷ் மெத்வாலோட சேஃபா வந்து டீம்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ருத்ராஜ் கைக்வாடும் ரவீந்திராவும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. லாஸ்ட் ஒரு 2 மேட்சாவே பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நல்லாவே ஆடுறாரு. இந்த எம்ஐக்கு அகைன்ஸ்டாவும் நல்லாவே ஆவரேஜ்லாம் வச்சிருக்கிறாரு. அடுத்து ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் முதல் 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஆனாரு. அதுக்கு அடுத்த 3 மேட்சா பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திரா வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த பவுலிங் ஆப்ஷனும் கிடையாது. இப்போ பவுலிங் ஆப்ஷன் இருந்தது, நியூசிலாந்துல மாதிரி 4 ஓவர் பவுலிங் பண்ணா ஓகே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் லாஸ்ட் 3 மேட்சாவே வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரா வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிவம் துபேயை விட அவர் வந்து பாயிண்ட் வந்து கம்மியா தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரஹானேயை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே ஒரு மினிமம் கன்சிஸ்டன்சியா ஒரு பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் அவருக்கான பேட்டிங் சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. இருந்தாலும் அவர் எல்லா மேட்சுமே ஒரு 30 பாயிண்ட் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்திடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய பிளேயரா தான் இருக்கிறாரு. மிச்சல்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ஆடி கொடுக்குறாரு. பிளஸ் ஏதாச்சும் ஒரு சில கேட்ச் பிடிக்கிறாரு. கண்டிப்பா ஒரு மேட்சுக்கு ஒரு கேட்ச் பிடிக்கிறாரு. பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, பட் பெருசா வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுல சிவம் துபே இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா வந்து சிஎஸ்கேக்கு இருக்காரு. அடுத்து சமீர் ரிஸ்வி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு முன்னாடியே ஜடேஜா, டோனி எல்லாம் வந்துடுறாங்க. டோனி இந்த மேட்ச் வந்து பேட்டிங் சான்ஸ் திடீர்னு மேபி வாய்ப்பு இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஒரு 6 கிராண்ட் லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா 6லயுமே இஷான் கிஷான் போடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்லயாச்சும் டோனியை ட்ரை பண்ணுங்க. ஜடேஜா ரொம்ப முக்கியமான பிளேயர். லாண்ட ஒரே ஒரு மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான பாயிண்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. தீபக் சகார் மேபி இந்த மேட்ச் உள்ள ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆனார்னா அவர் தான் வந்து சிஎஸ்கேயோட இனிஷியல் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாரு. அடுத்து பத்திரானாவும் உள்ள ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெத்ல வந்து பாத்தீங்கன்னா பத்திரானாவும் முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் பவுல் பண்ணுவாங்க. 2 பேருமே நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம வந்து சிஎஸ்கே மேட்ச்ல வந்து வைஸ் கேப்டனா வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். லாஸ்ட் ஓவர்ல தான் 2 விக்கெட்டுமே எடுத்தார். ஏன்னா இந்த டெத்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எப்படியும் வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து அதிக பிரஷர் ஆகும்போது அதுவும் அவுட் ஆவாங்க. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெத்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலருக்கு வந்து நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் தேஷ்பாண்டையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்சுமே 4 ஓவர் கம்ப்ளீட்டா போடுறாரு. விக்கெட்டும் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து 6 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்துட்டாரு 5 மேட்ச்ல. ஸோ தேஷ்பாண்டே வந்து இந்த சீசன்ல வந்து கம்பேர் டு தீபக் சகாரை விட இந்த சீசன்ல வந்து தேஷ்பாண்டே நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து இந்த மேட்ச்ல வந்து ப்ரெடிக்ஷன் வைஸா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட வந்து எல்லாருமே எடுத்துருவாங்க. அதே மாதிரி சிவம் துபேயை வந்து காமனா எல்லாருமே பிக் பண்ணுவாங்க. அண்ட் ரவீந்திர ஜடேஜாவையும் காமனா எல்லாருமே பிக் பண்ணுவாங்க. முஸ்தபிசுர் ரஹ்மானையும் காமனா பிக் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா சிஎஸ்கேயோட மஸ்ட் ஆப்ஷன்ல வச்சுக்குவாங்க. இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரா வந்து தொடர்ந்து 3 மேட்ச் வந்து ஃபிளாப். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ரவீந்திரா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 90% இருந்தாரு, அடுத்து 80 ஆனாரு, அடுத்து 70 ஆனாரு, அடுத்து இப்போ 60 கிட்ட வந்துட்டாரு. ஸோ அதனால ரவீந்திரா வந்து ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. மேபி ஒரு ரொம்பலாம் ஸ்கோர் பண்ண வேணாம். நம்ம எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணிட்டாலே போதும், நமக்கு அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாயிரும். அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு 35 ரன் அடிச்ச பிளேயர் எடுக்கணும்னாலும் பிரச்சனை இல்லை, இன்னொரு பிளேயர் வந்து அதை ஈக்குவல் பண்ணிடலாம். ஆனா ஒரு செஞ்சுரி போட்ட பிளேயர், ஒரு 100 ரன் ஒரு 80 ரன் அடிச்ச பிளேயர் எடுக்கலனா தான் நம்ம தோக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா நம்ம எடுத்த பிளேயர் வந்து எல்லா பிளேயருமே ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுத்தா கண்டிப்பா நீங்க தோக்கறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அந்த வேலை இன்னைக்கு ரவீந்திரா வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல ரவீந்திராக்கு பதிலா நீங்க வந்து அஜாங்க ரஹானே வச்சு கூட நீங்க தாராளமா போனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பத்திரானாவை வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா பத்திரானா வந்து மெயின் பவுலர்ல வந்துருவாரு. ஸோ பத்திரானா, முஸ்தபிசுர் ரஹ்மான், ஜடேஜா, நமக்கு 3 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெருசா வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்படியே விக்கெட் எடுத்தாலும் ஜடேஜா ஒரு விக்கெட் எடுக்கலாம். ஸோ அதனால ஜடேஜாவை ரிஸ்கா டிராப். ஆனா ஜடேஜாட்ட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு சிஎஸ்கே டாப் ஆர்டர் சொதப்பிட்டாங்க அப்படின்னா பேட்டிங் ஆடிடுவாரு. அதுவும் இருக்கு, அதையும் பாத்துக்கோங்க. இல்ல வந்தா வருது போனா போகுது அப்படின்னு சொல்லி ஜடேஜாக்கு பதிலா தேஷ்பாண்டே மாதிரி பிளேயரை வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா
அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாங்க சிஎஸ்கே அப்படின்னா தேஷ்பாண்டேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்துட்டாருனால கூட போதும், ஒரு 30ல இருந்து 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஜடேஜா விக்கெட் எடுக்காம 30 ரன் அடிச்சாலும் அதை ஈக்குவல் பண்ணிடுவாரு. ஸோ அதனால அந்த நம்பிக்கை இருந்தா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வந்து சிஎஸ்கே பிட்ச், சென்னை பிட்ச்ல விக்கெட் எடுத்தாரு ஜடேஜா வந்து. ஸோ இந்த பிட்ச்ல வந்து ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா வில்ஜாக் ஒன்னு, அதுக்கப்புறம் அங்க வந்து ஸ்ரேயஸ் கோபால் ஒன்னு, 2 விக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னரே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஸ்பின்னுக்கு பெருசா கிடைக்காது, அதனால பார்த்து கவனமா ட்ரை பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பிளேயர்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே, ரவீந்திரா ஜடேஜா, பத்திரனா, முஸ்தபிசுர் ரஹ்மான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீங்க வந்து தேஷ்பாண்டே வந்து இறக்கி பார்க்கலாம். சோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா ஜடேஜா வந்து எல்லாருமே மஸ்ட் பிக்கா வச்சிருப்பாங்க. அவர் வந்து சேஃபான பிளேயர். 90% பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா எடுத்திருப்பாங்க. 10ல 9 பேர் ஸ்மால் லீக்ல ஜடேஜா எடுத்துட்டு தான் வருவாங்க. சோ தேஷ்பாண்டே வச்சு நீங்க ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தா, சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா இருந்தா நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரவீந்திரா இடத்துலயும் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. அஜாங்கே ரஹானேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா டேரன் மிச்சலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த 2 பேரையுமே ரவீந்திரா இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சேஃபா போனா அந்த 2 பேரும் கூட வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இங்க வந்து இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா, கோட்ஸி. சோ சேஃபா 5 பிளேயர் தான் கொடுத்துருக்கோம். நம்ம இதுல மிஸ் பண்ணக்கூடியது எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா வந்து கொஞ்சம் நல்லா ஆடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால திலக் வர்மாவை ஏதாச்சும் பிளேயருக்கு மேல எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கோங்க. அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேனை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பவுலர்ஸால பெருசா இந்த பிட்ச்ல விக்கெட் எடுத்தாலுமே நீங்க வந்து பேட்ஸ்மேனை வந்து கொஞ்சம் மேபி நம்பி ட்ரை பண்ணலாம். ஏன்னா பேட்டிங் பிட்சா தான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பியூர் பேட்ஸ்மேனை ட்ரை பண்றதுக்கும் சரி, அதே மாதிரி டெத்ல பவுல் பண்ணக்கூடிய பும்ரா, பத்திரானா இவங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. பத்திரானா இல்லனா பும்ரா. சோ பும்ரா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி டெத்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸையும் ட்ரை பண்ணுங்க. அந்த குறிப்பா 17 to 20ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அண்ட் நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனா ஸ்மால் லீக்ல வந்து நீங்க ஸ்மால் லீக்னு கிடையாது, எல்லா லீக்லயுமே இந்த மாதிரி வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரம்ப் பிக்கா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல லோ பெர்சன்டேஜ் பிக்ல வந்து யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா திலக் வர்மா இருப்பாரு. திலக் வர்மா வந்து யாருமே மோஸ்டா வந்து திலக் வர்மா அந்த டாப் 6ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி போவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முகமது நபியும் இன்னைக்கு வந்து பெருசா எதுவும் பண்ணலாம். அதே மாதிரி ஆகாஷ் மேத்வாலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 4வது ஆப்ஷன்ல வந்து நம்ம சிஎஸ்கே பிளேயர்ல இருந்து தேஷ்பாண்டே ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து தோனியையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து சரியா டாப்ல வந்து கொஞ்சம் செட் ஆகல அப்படின்னா தோனி வந்து டப்புனு உள்ள வந்து ஸ்கோர் பண்ணி ஒரு 30+ அந்த மாதிரி அடிச்சா அது ஒன் சைடு வின்னிங்க்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ கிராண்ட் லீக் டீம்ல 10 டீம் போறீங்க அப்படின்னா எல்லா இதுலயுமே இஷான் கிஷான் ட்ரை பண்ணாங்க. ஒரு 8லயாச்சும் இஷான் கிஷான் போட்டு 2லயாச்சும் தோனியை ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி மேட்ச்ல வந்து பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான இதுவும் இருக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். மறக்காம நம்மளுடைய கிவ் அவே கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. டெலகிராம் சேனல் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்குமே நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.